வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நம்ம கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமா நமது கன்னி ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. புதிய வீடியோக்களை டெய்லி உங்கள் மொபைலில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறலாம். மறக்காம நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் முக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் 26/2/2022 சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மாசி மாதம் 14ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:30 நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் அதிகாலை 12:30 முதல் 1:30 வரை. இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 9:11 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 9:06 வரை மூலம், பின்பு பூராடம். ரோகிணி நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன் மற்றும் சந்திரன், மகரத்தில் சனி, புதன் மற்றும் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணலாம். இன்றைய தினம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ராசி அதிபதியுடன் 5 குடையவன் 5ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு சிறந்த கிரக சூழ்நிலை அமைந்துள்ளது. இன்றைய தினம் சனி பகவானுடன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து 5ஆம் இடத்தில் காணப்படுகின்றன. இது ஒரு நல்ல கிரக அமைப்பாகும். அதை விட ராசிக்கு 4ஆம் இடம் இன்னும் சூப்பரா இருக்குங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ளது. இந்த சேர்க்கை காரணமா இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்கள் முக்கியமா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதிர்ஷ்ட நேரம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல்ல முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வரவுகள் வெவ்வேறு வழியில கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க. வியாபாரம் மூலமாக கிடைக்கலாம், அல்லது உங்களுக்கு கொடுத்திருந்த வரக்கூடிய பணத்தை நீங்கள் வசூல் செய்யக்கூடியதாக இருக்கலாம், அல்லது புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகள் மூலமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு இன்றைக்கு பண வரவுகள் அதிகமாக ஜோராக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு அதனால சந்தோஷம் கண்டிப்பா உண்டுங்க. வியாபாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள், நல்ல ஒரு வருமானங்கள் ஈட்டக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபங்கள் இப்போது கிடைக்க உங்களுக்கு நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு தகுந்த ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதனால இன்னைக்கு நீங்க நல்லா பழகுவீங்க. இன்னைக்கு மற்றவங்களோட புதிய நண்பர்களை கூட இன்றைய தினம் நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க. அதனால இன்னைக்கு நீங்க புதுசா சந்திக்கிறவங்க கூட சீக்கிரமாகவே ஒட்டிக்குவீங்க. இன்னைக்கு நல்லா பழகக்கூடிய நண்பர்கள் மூலமாக புதிய நண்பர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைப்பெறுவீர்கள். அது உங்களுக்கு நல்ல ஆதாயம் தருவதாகவே அமையுங்க. இன்னைக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முக்கியமான காரியங்கள் நடைபெற்றதுனால உங்களுக்கு இன்னைக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பா இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த சில முக்கியமான காரியங்கள் உங்களது ஆபீஸ்ல நீங்க செஞ்சு முடிப்பீங்க. அதனால உங்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளா அமைப்பெறுங்க. ஆரோக்கியத்தை பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை இப்ப அமைந்துள்ளதுங்க. உங்களுக்கு உடல் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக இருந்து வந்திருந்தால் இப்பொழுது அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்றதுக்கான நல்ல ஒரு அறிகுறிகள் தேருங்க. அதனால உங்களுக்கு குணமாகக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக உங்களது உடல்நிலையில் காணப்படுவீங்க. இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் அதனால சிறப்பாகவே வளர்ச்சிகளை பெறுங்க. இன்றைய தினம் தூரத்து உறவினர் ஒருவரிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு தகவல் வருங்க. அந்த தகவல் மூலமா உங்களுக்கு குடும்பம் முழுவதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை அமைப்பெறுதுங்க. இன்னைக்கு நீங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒத்துமையா இருப்பீங்க. சண்டை சச்சரவுகள் இல்லாம இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது பேச்சை மற்றவர்கள் கேட்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பறதுனால குடும்பத்துல உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களது காதல் வாழ்க்கையில ஏதாவது கசப்பான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நீங்க இப்போ முடிவு பண்ணுங்க. உங்களது காதல் வாழ்க்கையை நீங்க தான் டிரைவ் பண்ணணும். உங்க காதல் வாழ்க்கையை புதுசா நீங்க இன்னைக்கு மாத்தலாம். நல்ல ஒரு மதிப்பு மிக்கதா மாத்துறதுக்கான நல்ல தருணம் இப்போ அமைந்திருக்கிறதுனால உங்க காதலை நீங்க புதுசா நீங்க விரும்பியபடி மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா அமைச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுக்கு நல்ல சூழ்நிலை இப்போது அமைந்துள்ளது. உங்களுக்கு நீங்களே தாங்க உதவி பண்ணிக்கணும். உங்களுக்கு நீங்களே தான் கடவுள் நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே உதவி செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு பிளானை போட்டு நீங்க காய்களை நகர்த்துங்க. கண்டிப்பா நல்ல வெற்றிகளை இன்றைய தினம் பெற முடியுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க
அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பாக வச்சிருக்க உதவுங்க. ஒயிட் கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு தினத்துக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. குறிப்பா இன்னைக்கு உங்களது இளைய சகோதரருடன் நீங்க சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாங்க. இதன் மூலமா உங்களுடைய சகோதர உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்திக்க முடியும். இதனால உங்களுக்கு கண்டிப்பா மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இப்போ இருக்குங்க. இன்றைக்கு உங்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு விரைவாக உங்களது பணிகளை முடிச்சு வாடிக்கையாளர்கள் திருப்தியை நீங்க பெறக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை அமைப்பதனால நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான நாள் அமைய பெறுவீங்க. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களது தொழில விலகி இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு இருக்குங்க. குடும்பத்துல இன்னைக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. செல்வாக்கும் குடும்பத்துல கண்டிப்பா அதிகரிச்சு காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை அமையப்பெறுதுங்க. நீங்க இறைப்பணிகள்ல அதிகமா கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு நாளா இருப்பீங்க. தெய்வ சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிச்சு காணப்படும். தெய்வ திருப்பணிகள் நீங்க செய்யறதை இன்னைக்கு ரொம்ப விரும்பி செய்வீங்க. இன்னைக்கு திடீரென இடமாற்றங்கள் சில ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால உங்களுக்கு பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. திடீர் இடமாற்றங்களை நீங்க கொஞ்சம் சமாளிச்சுக்க முடியும். நீண்ட நாளைய வழக்குகள் உங்களுக்கு ஏதாவது நிலுவையில் இருந்து வந்திருந்தா உங்களுக்கு சாதகமா இப்போ தீர்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க. இன்னைக்கு உங்களுக்கு தொழிலில் பங்குதாரர்கள் சில தொல்லைகள் தந்தாலும் உங்களுக்கு தொழிலில் லாபம் கிடைப்பதால் அது உங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனாலும் நீண்டகால ஒரு நல்ல உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் உங்க பங்குதாரர்களுடன் நீங்கள் நடந்து கொள்வது அவசியம். நமது கன்னிராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னிக்குடைய ராசி பலன் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமைய பெறுவீங்க. நீங்க செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு ஈர்க்கக்கூடிய, நீங்களே ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் இன்றைய தினம் நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் இன்னைக்கு உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்குங்க. உங்களது பேச்சு திறமை மூலமா நீண்ட காலமா முடிக்க முடியாத சில காரியங்களை கூட இப்போ நீங்க முடிக்க முடியுங்க. எனவே பேச்சு திறமையா பேச்சு சாதுரியத்தின் மூலமாக உங்களது காரியங்களை முடித்துக்கொள்ள இன்று மிக மிக ஏற்ற நாளாக அமையுதுங்க. இன்னைக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் உங்களுக்கு ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்னைக்கு வியாபாரம் செய்யறதுலேயே உங்களுக்கு சில சோர்வுகான சூழ்நிலையில் மனநிலையில் காணப்படுவீங்க. ஆனாலும் இன்னைக்கு நீங்கள் அது விரைவில் மாறிடுங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களது குழந்தைகளுக்கு என்னென்ன வேணுங்கிறத இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முயற்சி செய்வீங்க. அது இன்னைக்கு உங்களது குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் நல்ல வெற்றிகள் காணப்படுங்க. இன்னைக்கு நீங்கள் யோசித்து எந்த காரியத்தையும் செய்யுங்க. திறம்பட உங்களது காரியங்களை நீங்கள் முடிக்க முடியும். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொழுதுபோக்குகளில் தான் அதிக ஆர்வமாக இருப்பீங்க. இன்னைக்கு விளையாடுவது அல்லது உங்களுக்கு பிடித்தமான மற்ற வேலைகளை செய்கிறது மட்டும்தான் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. இன்னைக்கு பொழுதுபோக்குகளில் உங்களுக்கு நேரம் செலவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே மாணவர்களுக்கு இன்றைய தினம் கல்வியில் சற்று ஆர்வம் குறைய வாய்ப்புகள் இருக்குது. எனவே இன்றைய தினம் பொழுதுபோக்குகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. நீங்கள் பிடிக்கலனாலும் என்ன பிடிக்கல அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நம்ம வீடியோவை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.